வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் போஸ்டின் மதிய நேர பிரதான செய்தியுடன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். ரணில் விக்ரமசிங்க 4வது தடவையாகவும் இலங்கையின் பிரதமராக பதவி பிரமாணம். இணக்கப்பாட்டுடன் செயற்படும் நோக்கில் ஐக்கிய தேசிய கட்சிக்கும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கும் இடையில் புரிந்துணர்வு உடன்படிக்கை. ஐக்கிய தேசிய கட்சியின் தேசிய பட்டியலுக்கான பெயர்கள் தேர்தல் ஆணையாளருக்கு அனுப்பி வைப்பு. இனி விரிவான செய்திகள். இலங்கையின் புதிய பிரதமராக ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி முன்னிலையில் இன்று பதவி பிரமாணம் செய்து கொண்டார். புதிய பிரதமர் பதவியேற்பு நிகழ்வு ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றது. டட்லி சேனநாயக்கவின் பின்னர் இலங்கையில் அதிக தடவைகள் பிரதமர் பதவிக்கு தெரிவான தலைவர் என அரசியல் வரலாற்று பதிவேட்டில் பெயரை இணைத்துக் கொண்ட ரணில் விக்ரமசிங்க 4வது தடவையாகவும் இன்று பிரதமராக பதவியேற்றார். கௌரவ மைத்ரிபால சிறிசேன அவர்களின் வருகை. වික්‍රමසිංහ වන මම ශ්‍රී ලංකා ප්‍රජාතාන්ත්‍රික සමාජවාදී ජනරජයේ අග්‍රාමාත්‍ය දුරෙහි කාර්ය සහ කර්තව්‍යයන් ශ්‍රී ලංකා ප්‍රජාතාන්ත්‍රික සමාජවාදී ජනරජයේ ආණ්ඩුක්‍රම ව්‍යවස්ථාවට සහ නීතියට අනුකූලව අවංකව ඉටු කරන බවටද ශ්‍රී ලංකා ජනරජයට පක්ෂපාත වන බවටද මගේ උපරිම ශක්ති ප්‍රමාණයෙන් ශ්‍රී ලංකා ප්‍රජාතාන්ත්‍රික සමාජවාදී ජනරජයේ ආණ්ඩුක්‍රම ව්‍යවස්ථාව ආරක්ෂා කොට අනුගමනය කරන බවටද ගෞරව බුහුමාන යුක්තව ප්‍රකාශ කොට ප්‍රතිඥා දෙමි. ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற இந்த வைபவத்தில் மதகுருமார்கள், ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் உள்ளிட்ட அரசியல்வாதிகள் பலரும் கலந்து கொண்டனர். 1977ஆம் ஆண்டு பியகம தொகுதியில் வெற்றி பெற்று பாராளுமன்றத்துக்கு தெரிவான ரணில் விக்ரமசிங்க கல்வி, இளைஞர் விவகாரம் மற்றும் தொழில் வாய்ப்பு, கைத்தொழில் அமைச்சராகவும் பொறுப்புகளை வகித்துள்ளார். அவர் பாராளுமன்ற சபை முதல்வராகவும் செயற்பட்டுள்ளார். 1994ஆம் ஆண்டு ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவராக தெரிவான ரணில் விக்ரமசிங்க பல்வேறு சர்ச்சைகளுக்கு மத்தியில் கட்சியையும் கட்சி ஆதரவாளர்களையும் ஒருங்கிணைத்து எதிர்க்கட்சித் தலைவராக செயற்பட்டு வந்தார். இலங்கையில் நீண்ட காலம் எதிர்க்கட்சித் தலைவராக செயற்பட்ட அரசியல்வாதியாகவும் ரணில் விக்ரமசிங்க திகழ்வதுடன் 20 வருடங்களாக அவர் அந்த பதவியை வகித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. ජනාධිපති ගරු මෛත්‍රීපාල සිරිසේන මහත්මයා අභියස දිරුම් දීමේ උළෙලේ ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஆகியவற்றுக்கிடையில் இன்று புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்று கைச்சாத்திடப்பட்டது. இணக்கப்பாட்டுடன் கூடிய நாட்டின் முன்னேற்றம் கருதி கூட்டிணைந்து செயற்படும் நோக்கில் இந்த புரிந்துணர்வு உடன்படிக்கை ஏற்படுத்திக் கொள்ளப்பட்டுள்ளது. ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற பிரதமர் பதவியேற்பு வைபவத்தின் போது இந்த உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்டது. ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் கபீர் ஹாஷிம் மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் துமிந்த திசாநாயக்க ஆகியோர் புரிந்துணர்வு உடன்படிக்கையில் கையொப்பமிட்டனர். பிரதமராக பதவியேற்பதற்கு முன்னர் ரணில் விக்ரமசிங்க கொழும்பு ஹூனுப்பிட்டியில் உள்ள விகாரைக்கு சென்று சமய வழிபாடுகளில் ஈடுபட்டார். கங்காராமையில் இடம்பெற்ற மத அனுஷ்டானங்களின் போது புதிதாக பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் எதிர்காலத்தை பாதுகாப்பதற்காகவும் அதனை மேம்படுத்துவதற்கும் அவருக்கு பலம் கிடைக்க பிரார்த்திக்கின்றோம். ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு இடையில் ஏற்படுத்தப்பட்டுள்ள இணக்கப்பாடு தொடர்பிலும் இதன் போது கருத்து தெரிவிக்கப்பட்டது.
நாட்டின் சிறந்த எதிர்காலத்திற்காக அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களையும் ஒன்றிணைத்து செயற்படுமாறு நாம் பிரதமரிடம் கோரிக்கை விடுத்தோம். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தோல்வியை ஏற்றுக்கொண்டுள்ளது. இது ஊழல் செயற்பாடுகளால் முன்னெடுத்து செல்லப்படும் கூட்டமைப்பல்ல. மக்களுக்காக பொறுப்புடன் செயற்படும் தேசிய கொள்கைகளுக்கு அமைவாக செயற்பாடுகளையே நாம் எதிர்பார்க்கின்றோம். பாராளுமன்ற தேர்தலின் மூலம் தெரிவாகியுள்ள உறுப்பினர்களின் பெயர்கள் வர்த்தமானியில் பிரசுரிக்கப்பட்டுள்ளதாக அரசாங்க அச்சகம் அறிவித்துள்ளது. தேர்தல்கள் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரியவின் கையொப்பத்துடன் வெற்றி பெற்ற பாராளுமன்ற உறுப்பினர்களின் பெயர்கள் நேற்றிரவு வர்த்தமானியில் பிரசுரிக்கப்பட்டதாக அரசாங்க அச்சக அதிபர் காமினி பொன்சேகா தெரிவிக்கின்றார். தேர்தலில் வெற்றி பெற்ற 196 பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் தேசிய பட்டியலில் நியமிக்கப்படுகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் 29 பேரின் பெயர்கள் தேர்தல்கள் ஆணையாளரினால் வர்த்தமானியில் பிரசுரிக்கப்பட்ட பின்னரே அரசாங்கத்தை ஸ்தாபிப்பதற்கான பூர்வாங்க செயற்பாடுகளை முன்னெடுக்க முடியும். இதேவேளை புதிய பாராளுமன்றம் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி கூட உள்ளது. தேர்தல் முடிவுகள் வெளியான தினத்திலிருந்து ஒரு வாரத்திற்குள் தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர்களின் பெயர்கள் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என தேர்தல்கள் செயலகம் அறிவித்துள்ளது. வெற்றி பெற்ற கட்சிகளின் பொதுச் செயலாளர்களால் இந்த பெயர் பட்டியல் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என மேலதிக தேர்தல்கள் ஆணையாளர் RMAL ரத்நாயக்க குறிப்பிடுகின்றார். சொத்து விவரம் தொடர்பில் வாக்குமூலம் பதிவு செய்வதற்காக தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவங்ச போலீஸ் நிதிக்குற்ற விசாரணை பிரிவிற்கு இன்று அழைக்கப்பட்டுள்ளார். சொத்து விவரங்கள் தொடர்பில் விமல் வீரவங்சவிடம் தற்போது வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டு வருவதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் உதவி போலீஸ் அத்தியட்சகருமான ருவான் குணசேகர தெரிவித்தார். இதேவேளை பாராளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவங்சவின் மனைவியான சசி வீரவங்சவின் சொத்துக்கள் குறித்து போலீஸ் நிதிக்குற்ற விசாரணை பிரிவினர் நேற்று வாக்குமூலம் பதிவு செய்திருந்தனர். பொதுத் தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சிக்கு கிடைத்துள்ள தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர் பதவிகளுக்காக நியமிக்கப்படுகின்றவர்களின் பெயர் விவரங்கள் தேர்தல்கள் செயலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. கட்சியின் பொதுச் செயலாளர் கபீர் ஹாஷிமினால் தேர்தல் ஆணையாளருக்கு நேற்று மாலை இவை அனுப்பி வைக்கப்பட்டதாக ஐக்கிய தேசிய கட்சி தெரிவித்துள்ளது. இதன் பிரகாரம் மலிக் சமரவிக்ரம, கரு ஜெயசூரிய, DM சுவாமிநாதன், அத்துரலிய ரத்தன தேரர், கலாநிதி ஜாம்பதி விக்ரமரத்ன, ஜனாதிபதி சட்டத்தரணி திலக் மாரப்பன் ஆகியோர் ஐக்கிய தேசிய கட்சியின் தேசிய பட்டியலினூடாக பாராளுமன்ற உறுப்புரிமையை பெற்றுள்ளனர். இதனை தவிர பேராசிரியர் CA மாரசிங்க, MKDS குணவர்தன, MHM நவவி, MS சல்மான், ARA ஹாஃபிஸ், அனோமா கமகே மற்றும் ஸ்ரீனால் டி மேல் ஆகியோரும் தேசிய பட்டியலினூடாக பாராளுமன்ற உறுப்பினர்களாக தெரிவு செய்யப்பட்டுள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் அலுவலகம் குறிப்பிட்டுள்ளது. நாட்டின் அபிவிருத்திக்கு போக்குவரத்து இன்றியமையாத ஒன்றாக உள்ள நிலையில் வீதிகள் அபிவிருத்தி செய்யப்படாத நிலையில் சில கிராமங்கள் காணப்படுவது கவலைக்குரியது. கிளிநொச்சி நகர் ஆனந்தபுரம் கிழக்கு வீதியே இது. யுத்தம் நிறைவடைந்து 5 வருடங்கள் நிறைவடைந்துள்ள நிலையில் இந்த வீதி இன்னமும் அபிவிருத்தி அடையாத நிலையில் காணப்படுவதாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். சுமார் 350க்கும் அதிகமான மக்கள் இந்த வீதியினை பயன்படுத்துவதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். மழை காலங்களில் பாரிய சிரமத்துக்கு மத்தியில் இந்த வீதியால் பிரயாணம் மேற்கொள்வதாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். மிக மோசமாக இந்த வீதிகள் நெடுங்காலமாக இப்படியே இருந்து கொண்டிருக்கு. அதை வைத்தியசாலைக்கு அவசர நோயாளர்களை கொண்டு செல்ல மிச்சம் கஷ்டமான ஒரு இது சிலவுகளை தூக்கி கொண்டு போக வேண்டிய நிலவரம் காணப்படுது. இந்த ஆனந்தபுரம் கிழக்கில் தான் மத்திய கல்லூரி, வைத்தியசாலை, மின்சார போன்ற பிரதான அரசு மிகப்பெரிய ஸ்தாபனங்கள் இயங்குகின்ற நிலைமையிலும் கூட இந்த ஆனந்தபுரம் கிழக்கில் உள்ள வீதிகள் மிக மோசமான நிலைமையில இருக்கின்றது. மீளுடையத்துக்கு முன்பும் பின்பும் எந்த காலத்திலுமே இந்த வீதிகள் அபிவிருத்தி செய்யப்படாமல் மோசமான நிலைமையில இங்க ஒரு 300-350க்கும் மேற்பட்ட பாடசாலை பிள்ளைகள் மாறி காலங்களில் அவர்களுடைய அவல நிலையை பார்க்கும் பொழுது மிகவும் வேதனையாக இருக்கும். இந்த விடயம் தொடர்பில் பல தடவைகள் அதிகாரிகளிடம் முறையிட்டும் கவனத்திற்கொள்ளாத நிலையில் எப்போது புனரமைப்பு செய்யப்படும் என ஏக்கத்துடன் உள்ளனர் பிரதேச மக்கள். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. மீண்டும் சந்திக்கலாம் நியூஸ் ஃபர்ஸ்டின் 2:25 மணித்தியால செய்தியில். வணக்கம்.